இங்கே பாருங்களேன், நம்ம வீட்டில் தேங்காய் சாதம். இது காலை டைம் தான். இந்த பசங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துலாம் காலையிலேயே. உங்களுக்கு சிரமம் ஏதோ எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். செய்முறை இந்த பாருங்க. இதோ நாராயணா அதுக்கான இந்த பாருங்க. ஈஸி தான் உங்களுக்கு. பிள்ளைகளுக்கு காலையிலக்கு செஞ்சு கொடுத்தா அதுக்கு பாருங்க காய்ச்சல் சட்டி, அதுக்காக இந்த பாருங்க தேங்காய் எண்ணெய், இந்த பாருங்க உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், இந்த பாருங்க இஞ்சி பாருமா சீவி வச்சுருக்கேன். இந்த பாருங்க இந்த இதில் சீவி வச்சுருக்கேன். துண்டு துண்டாக பட்டால் வாய்க்கு இதுங்க இதில் சீவி வச்சுருக்கேன். இஞ்சி, அப்புறமேல இங்கே முந்திரி பருப்பு, பெருங்காயம், இது கடலைப்பருப்பு, இந்த பாருங்க பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, இதுதான் இது தேவையான உப்பு, கடுகு. இந்த பாருங்க இப்போ வந்து இதில் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த 5 நிமிஷத்தில் ரெடி எல்லாம். அவங்கள செஞ்சு கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்காங்க. உங்களுக்கு பொரிச்சா கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களேன் நாராயணா. இந்த பாருங்க கடுகு போடுறேன் பாருங்கள். கடுகு, அப்புறம் 2 ஜீரகம், அப்புறம் இந்த பாருங்க கடலைப்பருப்பு பாருங்க இதை சேர்த்துறோம். அப்புறம் உளுந்தம் பருப்பு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வாய்க்கு இதாக இருக்குமா வரும் தென்படும். அப்புறம் பாருங்க இந்த பாருங்க மிளகாய், பச்சை மிளகாய். இந்த பாருங்க காரம் கம்மியாக தான் போடுறோமா ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடுதுங்க. அது அரிசி இந்த பாருங்க இதே ஜாஸ்தி தான் சொல்லுங்க. பச்சை மிளகாய், அப்புறமேல பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க இஞ்சி திருவி வச்சுக்கலாம். அந்த இஞ்சியை சேர்த்துக்கிறோம். அப்புறமேல பாருங்க நாராயணா பாருங்க முந்திரி பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை. இந்த லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள் ஏன்னா இதாகிடும். போட்டுக்கோமா. இதை இப்போ நம்ம வணக்கம் குறைஞ்சிடமா. இந்த தேங்காய் தூள் காட்டலையே உங்கள்கிட்ட. அது பிறகு ஒரு தேங்காய் இதை போட்டு இதை வணக்கிறோம். ஈஸி தானா பிள்ளைங்களுக்கு காலையில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு. இதை பாருங்க நாங்கள் இன்னைக்கு இதை பாருங்க உங்கள் ஓகேங்களா. நல்லா வணக்கணுமா. அதை வணக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடணும். போட்டு இந்த பாருங்க சாதம் பாருங்க. இதோ பாருங்க இதில் வடிச்சிட்டு இந்த பாருங்க இதில் ஆற வச்சுருக்கேன். இந்த அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இதில் கறி எப்படி வச்சுட்டாங்க. கொஞ்சம் பொன்னிறமாக இருக்கணுமா. இதெல்லாம் அப்படியே பாருங்க வடக்கையில் வாசம். நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த பாருங்க உப்பு அதுக்கான தேவையான உப்பு போட்டுக்கோங்க. வாயில் போட்டு பார்த்துட்டு கிளறிட்டு உங்களுக்கு வந்து வேணுங்க. இல்லை பொன்னிறமாக வந்துச்சுல நல்லா வாசம் கமன்னு வந்து பாருங்க. நீங்கள் மல்லித்தலை கூட போட்டுக்கலாமா. நான் காலை நேரம் நான் மார்க்கெட்டுக்கு போக முடியல. அது வாசி மல்லித்தலை நல்லா பொடியாக அந்த மல்லித்தலையும் வாங்கி இதில் நான் சேர்த்துக்கலாம். நறுக்கி நல்லா இன்னும் வாசம் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க இது ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா பொன்னிறமாக ரொம்பவும் இது இருக்கக்கூடாது. இந்த பாருங்க பொன்னிறமாக வந்துச்சா. இப்போ நான் ஏற்கனவே ஆற வச்சுருக்க சாதத்தை போட்டு உங்களுக்கு கிளறிட்டு ஒரு தட்டில் வச்சு காட்டுறோமா. இதை பாருங்க சாதத்தை சேர்த்தேன். சூப்பராக இருக்குது பாருமா. இதில் இன்னும் நீங்கள் மல்லித்தலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு போக நேரம் இல்லை, காலை டைமாக அது வசதி பசங்களுக்கு கட்டி கொடுக்க அது பேர பிள்ளைகளுக்கு தான். இருங்க நான் தட்டில் வச்சு காட்டுறேன். இந்த வருங்க ரெடி ஆகிடுச்சு. இரு வாயில் போட்டு பார்ப்போமா எல்லாம் சரியாக இருக்கான்னு. எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த சாதம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு பாருங்கள். தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் உங்களுக்கு வாசம் நல்லா வரும். நெய் சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்க இப்போ நான் எடுத்து தட்டில் வச்சு காட்டுறேன் எப்படின்னு. இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு வச்சுருக்கேன். துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். அதான் தட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன்.